அன்னமய கோஷம். ஸ்லோகம் 154. இந்த உடல் உணவினால் கட்டப்பட்ட வீடு அன்னமய கோஷம் எனப்படுவது. உணவால் பிழைத்திருக்கிறது. அவ்வுணவு இல்லாவிட்டால் அழிந்து போகிறது. மேல் தோல், அடித்தோல், மாமிசம், இரத்தம், எலும்பு, மலம் ஆகியவற்றின் தொகுதியாகிய இது தானே என்றும் பரிசுத்தமான ஆத்மாவாக ஆவதற்கு உரித்தாகாது. ஸ்லோகம் 155. பிறப்பிற்கு முன்பும் இறப்பிற்குப் பின்பும் இது இருப்புடையது அன்று. கணப்பொழுது பிறந்திருப்பது அல்ப நேரமே இருக்கும் குணமுடையது. ஸ்திரமான ஸ்வபாவம் இல்லாதது. ஒன்றாய் இல்லாமல் பலவகைப்பட்டது. அறிவில்லாதது. குடம் முதலியவற்றைப் போல பார்க்கப்படுவது. மாறுதல்களை அறியும் தன்னுடைய ஆத்மாவாக எங்ஙனம் ஆகும்? குடமே குடத்தை பார்க்காது. தேகம் பார்க்கப்படுவதால் அதை பார்ப்பது ஆத்மா. எது ஆதியிலும் முடிவிலும் இல்லையோ அது இடையிலும் இல்லைதான். இது கௌடபாத காரிகை வாக்கு. ஸ்லோகம் 156. கை, கால் முதலியவற்றை உடைய உடல் அவ்வுறுப்புக்கள் இல்லாமலும் கூட உயிருடன் இருப்பதாலும் அந்தந்த உறுப்புகளின் சக்திகள் அழியாமல் இருப்பதாலும் உடல் ஆத்மாவாகாது. அனைத்தையும் ஆள்பவன் ஆளப்படுபவனாக மாட்டான். பிராணனாலோ அபானனாலோ எவனும் ஜீவித்திருக்கவில்லை. எதை இவ்விரண்டும் ஆதாரமாய் உடையதோ அதனால், அதாவது ஆத்மாவால் ஜீவித்திருக்கிறான். இது கடோ உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 157. உடல் அதன் இயற்கை, அதன் செயல், அதன் நிலை ஆகியவற்றிற்கு சாட்சியாய் இருக்கும் உண்மை பொருளான ஆத்மாவினின்று உடலின் வேறுபாடு வேறு விளக்கம் தேவையின்றி தானாகவே விளங்குகிறது. ஸ்லோகம் 158. மாம்சத்தால் மறைத்து பூசப்பட்டதும் மலம் நிறைந்து மிகவும் அசுத்தமாகியதுமான எலும்பு கூடாகிய இது இதனின்று முற்றும் வேறாகி இதை அறிபவனாய் விளங்கும் ஆத்மாவாக எங்ஙனம் ஆக இயலும்? ஸ்லோகம் 159. தோல், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மலம் ஆகியவற்றின் கூட்டத்தில் மதிகெட்டவன் நான் என்ற எண்ணத்தை செய்கிறான். ஆராயும் குணமுடையவன் வேறானதும் உயர்ந்த தத்துவ வடிவமானதுமான தனது ஸ்வரூபத்தை அறிகிறான். ஸ்லோகம் 160. மூடனுக்கு உடலே நான் என்ற புத்தி. சாஸ்திரங்களை படித்தவனுக்கு உடலில் உறையும் ஜீவனில் நான் என்ற புத்தி. விவேகத்தால் தெளிந்த அறிவுடையவனாகிய மகாத்மாவிற்கு சத்தியமான ஆத்மாவில் நான் பிரம்மம் என்றே புத்தி. ஸ்லோகம் 161. மதிகெட்டவனே, தோல், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மலம் முதலியவற்றின் கூட்டமாகிய இவ்வுடலில் நான் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. அனைத்துயிர்க்கும் ஆத்மாவாயும் பேதமற்றதாயும் இருக்கும் பிரம்மத்தினிடத்தில் ஆத்ம புத்தியை செய்வாயாக. அதனால் உத்தமமான சாந்தியை அடைந்து அனுபவிப்பாயாக. ஸ்லோகம் 162. பொய்யாகிய உடல், இந்திரியங்கள் முதலியவற்றில் மதிமயக்கத்தாலேற்பட்ட நான் என்ற எண்ணத்தை எதுவரை அறிவாளி எனப்பட்டவன் விடவில்லையோ அதுவரை அவனுக்கு முக்தி என்ற பேச்சுக்கு கூட இடமில்லை. அவன் வேதாந்தம், நீதி சாஸ்திரம் ஆகியவற்றை எவ்வளவு நன்றாக கற்றுணர்ந்தவனாய் இருந்தாலும் இருக்கட்டும். வேதங்களை கற்றதாலோ நுண்ணறிவினாலோ விரிந்த கேள்வியாலோ இந்த ஆத்மா அடையப்படுவதன்று. ஆத்மா ஒன்றையே எவன் பிரார்த்திக்கின்றானோ அதனால் அவனால் அடையப்படும். அவனுக்கு அப்போது இந்த ஆத்மா தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துகின்றது. துர்நடத்தையிலிருந்து விலகாதவனும் இந்திரியங்களை அடக்காதவனும் மனதை ஒருமுகப்படுத்தி சாந்தி எய்தாதவனும் பிரஞானத்தால் மட்டும் இந்த ஆத்மாவை அடைய மாட்டான். இது கடோ உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 163. உடலின் நிழலிலும் கண்ணாடி முதலியவற்றில் தோன்றும் பிரதிபிம்ப உடலிலும் கனவில் காணும் உடல் எதுவோ அதிலும் உள்ளத்தில் கற்பனையில் காணும் உடலினும் எங்ஙனம் உனக்கு நான் என்ற எண்ணம் ஒரு வகையிலும் இல்லையோ அவ்வாறே உயிருள்ள உடலிலும் இல்லாமல் இருக்கட்டும். ஸ்லோகம் 164.
பொய்யெண்ணம் உடைய மனிதர்க்கு உடலே ஆத்மா என்ற புத்தியே பிறப்பு முதலிய துன்பம் தோன்றுவதற்கு விதையாகிறது. ஆகையால் இனி நீ அதை முயற்சி செய்து விட்டொழி. மனதில் அவ்வெண்ணம் ஒழிந்தபின் மறுபடி பிறப்பு என்ற ஐயம் இல்லை.